அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 9/1/2026 விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 9 மணி வரை. யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:33 தனுர் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரும் லட்சியங்களை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதற்கான ஏதாவது ஒன்று தடையாகவே வந்துட்டு வருது. அதே போல் யாராவது ஒருத்தங்க எதிரியாக வந்து நமக்கு ஏதாவது செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா? இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான வழிகாட்டுதல் சொல்லுவாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அனுசரித்து போக வேண்டிய நாளாக அமைகிறது. விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக அமைகிறது. உங்களுக்குள் இது சாதகமான நாளாகவே இருக்கும். உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் தியானம் அல்லது பிரார்த்தனை செய்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை உங்களுடைய திறனுக்கு விமர்சன ரீதியான பாராட்டுகள் கிடைக்கலாம். உங்களுடைய சிறப்பான தகுதிகளை வெளிக்கொணர்ந்து வெற்றி பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய நகைச்சுவை அணுகுமுறை மூலமாக துணையோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை பெறுவீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை பெற்றுக் கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் திடமாக காணப்படுவீர்கள். இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சவாலான சூழ்நிலைகள் நிறைந்ததாக இருக்கலாம். திரைப்படம் பார்த்தல், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது இவையெல்லாம் உங்களுக்கு அமைதியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று கடினமான சூழ்நிலை காணப்படலாம். சில சமயங்களில் இது உங்களுக்கு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இன்று உங்களுடைய நாணயம் சந்தேகிக்கப்படலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அகந்தை போக்கை காண்பீர்கள். சகஜமாக நடந்து கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கூடுதல் பொறுப்பு காரணமாக இன்று செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி மற்றும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை ஆக்கப்பூர்வமாக அணுக வேண்டியது மிகவும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியின்றி காணப்படுவீர்கள். உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை மிகவும் அவசியம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையோடு சில கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். நிதி நிலைமையில் சிறத்தன்மை பராமரிக்க சிறப்போடு திட்டமிட வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிதமானதாக இருக்கும். கால்களில் வலி மற்றும் விரைப்புத்தன்மை போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஓய்வாக அமைதியாக இருக்க வேண்டிய நாள். இன்று உங்களை அதிகமாக வருத்தி கொள்ள வேண்டாம். முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது. பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும். பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய பாதுகாப்பற்ற உணர்வு காரணமாக இன்று நீங்கள் கவலையாக உணர்வீர்கள். இதனால் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். திட்டமிட்டு அதன்படி செயலாற்றுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன வருத்தம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிதமான பலன்களே காணப்படும். நண்பர்கள் கூட எதிரிகளாக ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை அதிக வேலைகள் மற்றும் பொறுப்புகளை சுமையாக உணர்வீர்கள். பணிகளை உறுதியோடு மேற்கொள்ள வேண்டியது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இது அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும். நிதியில் ஸ்திர
ஸ்திரத்தன்மையை பராமரிப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் மற்றும் தொடைகளில் வலி காணப்படலாம். பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் காரணமாக சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். பாடல் கேட்பது, திரைப்படம் பார்த்தல் போன்றவற்றின் மூலமாக மகிழ்ச்சி காணலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள். அதற்கு ஏற்றபடி திட்டமிட்டால் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக பிரியமானவரிடத்தில் ஆழ்ந்த அன்பு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள். பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக நீங்கள் நரம்பு பிரச்சனையால் பாதிக்கப்படுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்போடு காணப்பட இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. உங்களுடைய இலக்குகளை அடைவீர்கள். இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம். இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நற்பலன்கள் காணப்படலாம். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக உறவின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி பிரகாசமானதாக இருக்கும். சேமிப்பை சிறப்பான முறையில் பராமரிப்பீர்கள். பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் சிறந்த தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். நீங்கள் புத்துணர்ச்சியோடு உறுதியாக இருப்பீர்கள். புதிய முயற்சிகள் லாபகரமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உற்சாகத்துடன் பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இந்த போக்கை தவிர்க்க வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணப்புழக்கம் காணப்படும். நீங்கள் அதிகமாக சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமான பொறுப்புகளை சந்திக்கக்கூடிய காரணமாக பதட்டமான சூழ்நிலையில் காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம். பணியை பொறுத்தவரை அதிகமான பணி சுமை காணப்படுவதன் காரணமாக இன்றைய பணிகளை நீங்கள் அமைதியாக மேற்கொள்ளுங்கள். பணிகளை ஆற்ற சிறப்பாக திட்டமிடுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மாறுபடக்கூடிய மனநிலை காரணமாக எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. துணையை மகிழ்விக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சுமாரானதாக இருக்கும். இன்று அதிக செலவுகள் காணப்படலாம். நிதிநிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். சளி மற்றும் இருமல் போன்ற சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் அல்ல. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். மனதில் நம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். பணியை பொறுத்தவரை கடினமாக உழைத்தாலும் உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்காது. இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம். பணியில் சவால்களை சந்திப்பதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக பழகுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மந்தமானதாக இருக்கலாம். பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் போன்ற உபாதைகள் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். உங்களுடைய திட்டமிட்ட எளிய அணுகுமுறை மூலமாக நன்கு வளர்ச்சி பெறுவீர்கள். உங்களிடம் அதிக உறுதியும் தைரியமும் காணப்படும். பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். பணியில் உங்களுடைய அணுகுமுறை கூடுதல் ஊதியத்தை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வின் காரணமாக துணையோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயரும். இன்று அதிக பணம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்று திடமாக காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறி செல்லக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய செயல்களில் வேகமாக இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் வளர்ச்சி காணப்படும். நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமை மூலமாக மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய நகைச்சுவை அணுகுமுறை மூலமாக துணையோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று முன்னேற்றகரமானதாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.